QAnon QANON இப்படின்னா என்னது கேட்பீங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அதாவது அமெரிக்கால வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தையே வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரூல் பண்றாங்க, சரியா? ஸோ இந்த தியரி வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி. நம்ம வந்து இது இருக்குதா இல்லையான்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ தியரி. ஸோ லைக் ஆல் திங்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஜெனரல் இன்ஃபர்மேஷன், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக, நாட் டு பி டேக்கன் ஆக்ட் பண்ணக்கூடாது இதுக்கு பேஸ்லன்னு சொல்லலாம் பேசிக்கா. ஓகே, இந்த கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்லிருக்கா, தேர் ஆர் a group of people உலகத்துல, அண்ட் அவங்க தான் இத நம்ம வேர்ல்ட கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு குரூப்பா இருக்கலாம். பட் அவங்கள வந்து கியூன்னு அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு கெட்டவங்க, சாத்தானுக்கு பிரின்சிபல்ஸ்ல வேலை செய்யறாங்க, சாத்தானுக்காகவே வேலை செய்யறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து யாருன்னா, அவங்க வந்து கேனிபல்ஸ். அதாவது ஒரு கேனிபல் யாருன்னு சொன்னா மனுஷங்களை சாப்பிடுறவங்க, அப்புறம் அண்டர் ஏஜ் கிட்ஸ் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறவங்க, அண்ட் சைல்ட் செக்ஸ் டிராபிகிங். அதாவது சின்ன குழந்தைங்களை இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு கொண்டு போறாங்க ஃபார் பியூர்லி செக்ஷுவல் பர்பஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுது, அண்ட் அவங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் ரிலேட்டட்னா, ப்ராபப்லி இட் குட் பி ரிலேட்டட் டு சாக்ரிஃபைஸ் அண்ட் அதர் திங்ஸ், பட் வி டோன்ட் நோ, சரியா? ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியா இருந்துச்சு எப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பவர்ல இருக்கும்போது. ஸோ இது ஏன் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பவர்ல இருக்கும்போது அவர் வர்றதுக்கு காரணம், ஸோ இந்த கான்ஸ்பிரசி தியரியோட ஒரு பார்ட் என்னன்னா, அவர் வருவாரா பவருக்கு, அப்புறமா இந்த மாதிரியான ஒரு குரூப் இருக்கும், அண்ட் அவரு தான் வந்து அந்த குரூப்பை வந்து பேசிக்கா உலகத்துக்கு காமிச்சு கொடுப்பாரு, அண்ட் அதுக்கப்புறம் பல பேர் அதனால ஜெயிலுக்கு போவாங்கன்னு இந்த குரூப் நம்புறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த QAnon என்ற குரூப் வந்து ஆன்டி செமிட்டிசம், அதாவது யூதர்களுக்கு எதிர்ப்பானவங்க, அண்ட் வந்து ஜெர்மன்ல நாசி இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட ஹிட்லர், அவங்களோட பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றவங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த QAnon குரூப் வந்து என்ன சொல்லுதுன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணுவாராம், அண்ட் இந்த மோசமான ஆளுங்க வந்து பல ஹை பொசிஷன்ஸ்ல இருக்காங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிவுட்ல இருக்காங்க, அண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க, அண்ட் இந்த மாதிரி பல ஹை பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. இந்த குரூப்ல வந்து யார் யார் இருக்காங்கன்னு சொல்ல போனா, பராக் ஒபாமா, ஹிலரி கிளின்டன், ஜார்ஜ் சோரோஸ் என்ற ஒரு பெரிய இன்வெஸ்டர், அவரும் இந்த குரூப்ல இருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து சொல்லுது. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னா, அவர் பவருக்கு வந்த உடனே அவர் வந்து இந்த குரூப்பை வந்து ஒரு நாள் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவார் எல்லாரையும். அண்ட் இது என்னைக்கு பண்ணுவாருன்னா, இது பண்ண அன்னைக்கான அந்த 4 பேர் ஸ்டார்ம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்னு அவங்க நம்புறாங்க. அமெரிக்கால வந்து பல கிரேசியான திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து பண்றாங்க, அண்ட் இதுவும் அதுல ஒண்ணு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நடக்குமா இல்லையான்றது வந்து நமக்கு கண்டிப்பா தெரியாது. பட் இது ட்ரம்ப் வந்தும் போயிட்டாரு, ஸோ இது நடக்கல. ஸோ இது பேசிக்கா ஒரு கான்ஸ்பிரசி தியரி லைக் மெனி அதர்ஸ். ஸோ இந்த QAnon கான்ஸ்பிரசி தியரி வந்து அதாவது இதுல ரஷ்யாவோட சோசியல் மீடியாவும் இன்வால்வ் ஆயிருக்கு, அண்ட் அவங்களும் இதுல வந்து ஒரு பார்ட்ஸ் பிளே பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு, அண்ட் ஆல் ஆஃப் த ஒரு டைம்ல வந்து ட்ரம்ப் இருக்கும்போது இது ரொம்பவே குவைட் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கான்செப்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பீட்சா கேட் இன்னொரு ரிலேட்டட் கான்ஸ்பிரசி தியரி இருந்துச்சு. பீட்சா கேட் தியரி வந்து
2016 நடந்த ஒரு கான்ஸ்பிரசி. அண்ட் பீட்சா கேட் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஹிலரி கிளின்டன் பீட்சா கேட் டைம்ல வந்து ஹிலரி கிளின்டன் வந்து எலெக்ஷனுக்காக நின்னுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களோட பல டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து மனுஷங்களை வந்து டிராபிகிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஹியூமன் டிராபிகிங் அண்ட் அகைன் அந்த சைல்ட் செக்ஸுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அது யாரும் பார்த்த மாதிரி தெரியல. ஸோ அது இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி. அண்ட் அதுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. பிகாஸ் நம்ம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா, இந்த சாத்தான வந்து வர்ஷிப் பண்றவங்க வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து ட்விஸ்ட் என்னன்னா, இந்த தியரியில வந்து இந்த குரூப்ல இருக்கிற எல்லாமே வந்து ஹை லெவல்ல இருக்காங்க, அதாவது உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கூட சொல்றாங்க. ஓகே ஓகே. அது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கான்செப்ட். இப்போ ஃபைனலா வந்து ட்ரம்ப் வந்துட்டும் போயிட்டாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி என்னன்னா, இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா, 4chan என்னன்னா ஒரு இமேஜ் போர்டுன்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சும்மா ஒரு பிளாக் மாதிரி. அதுல வந்து போட்டோஸ் போடுவாங்க, இமேஜஸ் போடுவாங்க, அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ 4chan வந்து குவைட் ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆன்லைன் ஃபோரம். அங்க நிறைய நடக்கக்கூடாததெல்லாம் நடக்குது. அண்ட் அங்க வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து ஓடிட்டு இருந்தது. இந்த மாதிரி நடக்கும், ஸ்டார்னு ஒரு நாள் வரும், ட்ரம்ப் வந்து எல்லாரையும் வந்து காமிச்சு கொடுத்துருவாரு. அண்ட் எப்படி அவங்க வந்து இவங்கெல்லாம் எப்படி அரெஸ்ட் ஆகி நம்ம உலகம் அதுக்கப்புறம் ஒரு குட் பிளேஸ் ஆயிடும்ன்றது வந்து அப்படின்னு இவங்க நம்புறாங்க. இப்போ இந்த கான்ஸ்பிரசி தியரி வந்து பேசிக்கா வந்து அமெரிக்கன் ரைட் விங், லெஃப்ட் விங்னு 2 கான்செப்ட் இருக்கு. அமெரிக்கால மட்டும் இல்ல, நிறைய ஊர்ல இருக்குது. ஸோ லெஃப்ட் விங் வந்து யாருன்னா, அவங்க வந்து இமிகிரேஷன் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அண்ட் பேசிக்கா பீப்புளோட வெல்ஃபேருக்காக பாக்குறாங்க. லெஃப்ட் விங் அவங்க தான். லைக் அவங்க வந்து எப்படி எல்லாமே நம்ம கிரீன்ல பண்ணணும். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடாது, எலக்ட்ரிக் கார், அந்த மாதிரிலாம் நம்புறாங்க. ரைட் விங் வந்து பிட் மோர் ஸ்ட்ரிக்ட், இமிகிரேஷன் வந்து கம்மி பண்ணணும். இமிகிரேஷன் மட்டும் இல்ல, அவங்க வந்து ஃபுல்லா இந்த ஓல்டு ஸ்டைல் பிலாசபிஸ், லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கே மேரேஜ் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒத்துக்காதவங்க. ஸோ அது வந்து ஒரு பிலாசபி. ஸோ இது வந்து ஒரு ரைட் விங் பிலாசபி, அதாவது நம்ம நாடுல வந்து நமக்காகவே அந்த மாதிரி ஒரு பிலாசபி பேஸ்டு ஒரு தியரின்னு சொல்றாங்க. அண்ட் 2020 வந்து சோசியல் மீடியால இவங்க ரொம்பவே ஃபேமஸா இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இவங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 17% அமெரிக்கா வந்து இவங்களை வந்து நம்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்போ அமெரிக்காவோட நேஷனல் பப்ளிக் ரேடியோ வந்து சொல்லி இருக்குது. அண்ட் அவங்களோட பேஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், சாத்தான வந்து நம்புறவங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது வெறும் ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல அங்க எங்க டிஸ்கஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா 2020 வந்ததுக்கு அப்புறம் இது ஆஃப்லைனுக்கு வர ஆரம்பிச்சு. அதாவது உண்மையான ஒரு உலகத்துக்கு இது வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. லைக் அமெரிக்கால ஒரு பெரிய ரயட் நடந்துச்சு. அவங்களோட பார்லிமெண்ட்டுக்குள்ள நிறைய பேர் போய் நிறைய திங்ஸ் எல்லாம் உடைச்சு அப்படி ஒரு நடந்துச்சு. அண்ட் அதுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த டெட்லி கேபிட்டல் ரைட், ஸோ அதை பத்தி நம்ம சில போட்டோஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ அது வந்து அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, கேபிட்டல் ரைட்ல அவங்களோட பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் நிறைய பேர் வந்து அடிதடி பண்ணி போலீஸ் எல்லாம் வந்து ஆர்மி வரைக்கும் வந்தாங்க. ஸோ அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாட்டுல கூட இப்படி நடக்கலாமான்னு நிறைய பேர் வந்து ஷாக் ஆகி அதை பார்த்தாங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் கூட இருக்கு. அண்ட் இது ரிலேட்டடா எக்கச்சக்க விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பல கிட்னாப்பிங்ஸ் நடந்திருக்கு, பல பெரிய லெவலால இருக்கிற பீப்புளை வந்து கொண்டு இருக்காங்கன்னு இந்த குரூப் நம்புறாங்க. சில ட்ரக் பாசஸ் இதனால வந்து
இதனால வந்து செத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. பல டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் இதனால வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது பிரிட்டி கிரேசி இவங்களோட பிலீஃப் எல்லாம். பட் இந்த மாதிரி கூட இருக்குதான்னு நம்ம வந்து வெளிநாடுகள்ல ஒரு ஷாக்கிங்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பாலிடிக்ஸுக்குள்ளேயும் இந்த QAnon வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கு. ஸோ மார்ஜரி டெய்லர் கிரீன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு காங்கிரஸ் உமன்ஸ், அவங்க பார்லிமெண்ட்ல இருந்திருக்காங்க, ஜார்ஜியான்ற ஊர்ல இருந்து. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து QAnon, ஸோ நம்ம கான்செப்ட் பத்தி பேசணும் இல்லையா, அது எவ்வளவு ஒரு கிரேசியான கான்செப்ட் நம்ம யோசிக்கிறோம். பட் அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து சோசியல் மீடியால அதை பத்தி எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல பண்ணுவோமான்னு நம்ம வந்து யோசிப்போம். பட் அவங்க சோசியல் மீடியால இந்த மாதிரி போட்டிருக்காங்க இதை பத்தி. பட் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேபி நான் அப்படி போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சப்போர்ட், அந்த குரூப்புக்கான சப்போர்ட் நான் வந்து காட்டியிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த தியரி வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. இது உண்மையா இல்லையான்னு அவங்களே வந்து இப்ப கொஞ்சம் டவுட் பண்றாங்க. QAnonன்றது வந்து ஒரு கான்செப்ட் மட்டும் இல்ல, இப்ப நம்ம பேசணும் இல்லையா, அது மட்டும் இல்ல. இதுல வந்து நிறைய வந்து ஒரு நிறைய இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இதுல வந்து கவர் ஆகுது. ஸோ இதுல வந்து ஹிலரி கிளின்டன், பாரக் ஒபாமா, அப்புறம் ஜார்ஜ் சோரோஸ் அந்த இன்வெஸ்டர் ஒருத்தரை பத்தி பேசணும். அண்ட் ஹாலிவுட்டோட ஓப்ரா வின்ஃப்ரி, டாம் ஹேங்க்ஸ், எலன் டிஜெனரஸ், போப் பிரான்சிஸ்ல இருந்து தலாய் லாமா வரைக்கும் வந்து சின்ன குழந்தைங்களோட அண்டர் ஏஜ் கிட்ஸ் கூட செக்சுவல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு கொடூரமான நம்பிக்கை என்னன்னா, இவங்க வந்து மனுஷங்களை சாப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் இது சாப்பிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு கெமிக்கல், அட்ரினோக்ரோம் என்ற ஒரு கெமிக்கல், இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் இந்த அட்ரினோக்ரோம் தான். அட்ரினோக்ரோம் என்ன பண்ணுதுன்னா, இவங்களோட உயிரை வந்து நீடிக்குது என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ QAnon பொறுத்த வரைக்கும் கொடூரமா இருக்கு, சீரியஸா. ஸோ QAnon பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, 2016 வந்து இந்த விஷயத்துக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. அண்ட் இந்த குரூப்பை வந்து உடைக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த எல்லா பெரிய ஆளுங்களும் மாட்டிப்பாங்க. அண்ட் மாட்டுறது மட்டும் இல்ல, ஹிலரி கிளின்டன், இந்த போப்பு, தலாய் லாமா, இவங்க எல்லாம் பிடிச்சி குவாண்டனமோ பே, அதாவது அமெரிக்காவோட மோஸ்ட் சீரியஸ் பிரிசன், அது அங்க வந்து தீவிரமான டெரரிஸ்ட் அந்த மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க. இவங்களை அங்க போடுவாங்களாம். அப்புறம் அங்க வச்சு எக்ஸிகியூஷன் வேற பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் கொண்டுருவாங்க. இந்த பெரிய பெரிய லீடர்ஸ் என்று இவங்க நம்புறாங்க. இவ்வளவுதானான்னு நீங்க வந்து கேட்கலாம். பட் இன்னும் இந்த குரூப் என்ன சொல்லுதுன்னா, QAnon வந்து பல பல வேற கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கும் இவங்க வந்து வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அதாவது ஜான் எஃப் கென்னடி, இவங்களோட ஒரு பழைய பிரசிடென்ட் வந்து அவரு சாவறதுக்கும் இதுதான் காரணம், 9/11க்கும் இதுதான் காரணம். அப்புறம் வெளி உலகத்துல இருந்து பல பேர் விசிட் பண்றாங்க, அதுவும் இதுல வந்து எப்படியோ வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரியோட ஒரு பார்ட்னு சொல்லலாம். ஸோ QAnon வந்து அவங்களே ஒரு பாட்காஸ்ட் வேற வச்சிருக்காங்க. அண்ட் பிக் டென்ட் கான்ஸ்பிரசின்னு தியரின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அவங்க. ஸோ இந்த QAnon வந்து கான்ஸ்டன்டா வந்து வளர்ந்துகிட்டே வருது. அப்கோர்ஸ் ட்ரம்ப்புக்கு அப்புறம் அவங்களோட growth கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, எலெக்ஷன் வந்து ட்ரம்ப்ட இருந்து திருடிட்டாங்க, அதாவது சீட் பண்ணி வந்துட்டாங்க கூட அவங்க வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க. 2017 வந்து 4chan, அதாவது அந்த நம்ம மெசேஜ் போர்ட்ல வந்து அந்த மெசேஜ் போர்ட்ல வந்து பல கிரேசியான ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் ஒருத்தர் வந்து Q என்ற ஒரு இந்த குரூப்போட ஒரு ஹை ரேங்க்ல இருக்க ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் வந்து இந்த குரூப்புக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. இது நம்ம பல தடவை நம்ம சொல்லிட்டோம். பட் அகைன் அந்த மெசேஜ் போர்ட்ல அவர் போட்டிருக்காரு. அண்ட் Q என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு வார், இது வந்து ஸ்டார்ம். நம்ம இதை பத்தி பிரீஃபா பேசணும். ஸ்டார்ம்ன்ற ஒரு நாள் வந்து வரும்,
அண்ட் ட்ரம்ப் வந்து இவங்களை எல்லாரையும் காட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்பிரசி தியரி. இத பத்தி ஆக்சுவலா we can even do a part 2 இன்ட்ரெஸ்டடான்னு நீங்க சொல்லுங்க. பட் இது வந்து டெஃபினெட்லி ஒரு அமெரிக்காவை பத்தி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வியூ கொடுக்குது. அண்ட் ஃபைனலி வந்து இது இந்த இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இதை பத்தி வாஷிங்டன்ல டிசி பீட்சா ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஃபார் சம் ரீசன் இவங்க என்ன நம்புறாங்கன்னா, அங்கதான் இந்த இவெண்ட்ஸ்க்கெல்லாம் இவங்க மீட் பண்றாங்கன்னு நம்புறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆன்லைன்ல இருந்து எப்படி ஆஃப்லைன் உலகத்துக்கு இது ஆக்சுவலா வந்து இவங்க மூவ் பண்ணிருக்காங்க, நம்பிக்கைகள் எப்படி இதை பத்தி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதனால ஒயிட் ஹவுஸே ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னா அவ்வளவு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி இது.